ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக. என்னுடைய தாய், தந்தை, குரு மற்றுமுள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் நமஸ்காரம். நாம் ஸ்ரீலலிதா சேனலின் 18வது எபிசோடில் இருக்கோம். எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துன்னு வரீங்க, ரொம்ப தேங்க்ஸ். 28 பேர் இது கொடுத்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இன்னும் எல்லோரும் பண்ணணும். யார் யாரெல்லாம் இதை கேட்டுருக்கீங்களோ தயவுசெய்து வெறும்னே கேட்காம சப்ஸ்கிரைபும் பண்ணணும்னு உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அப்போ தான் எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இத்தனை பேர் பார்க்குறா அப்படிங்கிறது. நம்ம இப்போ ஸ்ரீமத் பகவத்கீதை இதை பார்த்துட்டுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு அர்ஜுன விஷாத யோகம் அது பார்த்தோம். செகண்ட் சாப்டர் சாங்கிய யோகம் அதை பற்றி பார்த்தோம். இப்போ மூணாவதாக கர்ம யோகம் பற்றி சொல்லின்னு இருக்கார் ஸ்ரீகிருஷ்ணர். சாங்கிய யோகத்துலேருந்து சொல்ல ஆரம்பித்தார், சாங்கிய யோகம் முடித்தார், இப்போது கர்மயோகம் பற்றி சொல்லின்னு இருக்கார். அது பார்க்குறோம். இதில் என்னென்னா, சாங்கிய யோகம் சொல்லும்போது அவர் ஞான யோகத்தை பற்றியும் கர்ம யோகத்தை பற்றியும் சொன்னார். சொல்லிவிட்டு கர்மாவை விட மிகச்சிறந்தது ஸ்திரமான சமபுத்தி இருப்பவர்கள், அவர்கள் என்னை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை கேட்ட உடனே அர்ஜுனருக்கு இப்போது இது ஃபுல்லும் சாங்கிய யோகம் முழுக்க கேட்ட முடிச்சதுக்கப்புறமா அர்ஜுனருக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. இது என்ன, இவர் கர்மத்தை விட ஞானம் சிறந்ததுன்னு சொல்லிட்டார். இப்போ ஸ்திரமான சமபுத்தி இருக்கிறவர்கள் என்னை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது கர்மத்தை விட இது பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருங்கிறது அவருக்கு டவுட் இருக்குது. அவர் கேட்குறாரு ஸ்ரீகிருஷ்ணரை, கர்மத்தை விட ஞானம் சிறந்தது அப்படின்னா எதுக்காக என்ன இந்த பயங்கரமான கர்மத்தை செய்ய சொல்லி கேட்குறீங்க? இந்த என்ன பயங்கரமான கர்மம் தானே அது. அவர் எத்தனை பேரை குறை செய்ய வேண்டிய வரும். போரில் தான் இதுவானா கூட இட் இஸ் கில்லிங் தானே. நிறைய பேர் அப்படியே பயங்கரமான விதத்தில் அவங்களெல்லாம் கொன்று போடணும், குவிக்கணும், இன்னும் எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது எத்தனை பேர் எதிரி ஆகிடுறா. ராஜ்யத்தில் நிறைய பேர் குறைஞ்சி போயிடுவா. எது ரொம்ப இதுவாக இருந்ததோ அந்த இதெல்லாம் போயிடும். அவனே அதில் ஒரு இடத்துல அர்ஜுனரே சொல்கிறார், அந்த குல தர்மமெல்லாம் மாறி போயிடும், வர்ண தர்மமெல்லாம் மாறி போயிடுமே அப்படிலாம் கேட்குறார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மாறி போயிடுமே அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தோணுறது. ஸோ அவர் கேட்குறார், எனக்கு இந்த மாதிரி நீங்கள் கர்மம் தேவையில்லைன்னா என்ன கர்மம் எதுக்காக செய்ய சொல்லி கேட்குறீங்க? இது ஒரு பயங்கரமான கர்மம், அதுவும் இந்த கர்மாவை போய் பண்ண சொல்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு இதை சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது ஒரே குழப்பமாக இருக்குது. ஸோ எனக்கு புத்தி கலக்கமாக இருது, ஒன்றுமே புரியவே இல்லை. இப்போ பண்ண வேண்டாங்க போது எதுக்காக பண்ணணும்? ஞானம் தானே இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். கேட்டுட்டு எது எனக்கு நல்லதோ, எது மேன்மையை தருமோ அதை தீர்மானமாக சொல்லுங்க எனக்கு, நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். சொன்ன உடனே ஸ்ரீகிருஷ்ணர் இப்போது இதில் என்ன புரியுறதுன்னா, நமக்கும் அப்படி தான் தோணின மாதிரி இருக்குல்ல. அவர் அப்படி தானே சொல்கிறார், ஸ்திரமான சமபுத்தி இருந்தாக்க என்ன அடைய முடியும் அப்படின்னு சொல்லிடுறார். கர்மத்தை விட இது சிறந்தது அப்படிங்கிறார். அப்போ கர்மாவை விட இது சிறந்தது அப்படின்னா எதுக்காக தப்பு பண்ணணும்? எதுக்காக இந்த மாதிரி இதிலெல்லாம் போய் ஈடுபடணும்? கம்முன்னு போய் சன்னியாசி மாதிரி உட்காந்துன்றலாமே. இப்போ இதுக்கு பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம ஆழ்ந்து யோசித்து பார்த்தோன்னா, அங்கே அந்த ஞான யோகம் சொல்லி முடிக்கிறச்சா அவர் என்ன சொல்கிறார், இந்த புத்தி உனக்கு ஞான யோகத்தில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறார். சொல்லிட்டு இந்த புத்தியை நான் இப்பொழுது உனக்கு கர்மயோகத்தில் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்போனா என்ன, அவர் ஒரு புத்தியை பற்றி பேசுகிறார். எந்த புத்தியை பற்றி பேசுகிறார் அதே தெளிவாக ஒரு இடத்துல சொல்லிடுறார். ஸ்திரமான சமபுத்தி அப்படிங்கிறார். ஸ்திரமான சமபாவனையோட கர்மங்கள் செஞ்சோன்னு சொன்னால் அதுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்போ என்ன, அந்த ஞானம் ஸ்திரமான சமபாவனை எடுக்கிற ஞானத்தோடு தான் அந்த கர்மாவையே பண்ணணும். அந்த கர்மாவை பண்ணினா அப்போ உனக்கு இன்னும் ஞானம் ஜாஸ்தியாகும். அப்போ அந்த ஞானம் ஜாஸ்தி ஆக ஆக அதே இது அந்த ஞானம் என்னென்னலாம், அதாவது மெச்சூரிட்டி லெவலுங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அது வர வர நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் அதே ஸ்திரமான சமபுத்தியோடு பார்த்தோன்னா நமக்கு இன்னும் நிறைய புரிய ஆரம்பிச்சிடும். அந்த புரிய ஆரம்பித்து நிஜமான ஸ்திரமான புத்தி, சமபுத்தி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும்போது கடவுளை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவர் சாங்கிய யோகி ஆகிடுவோம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி சாங்கிய யோகி ஆனேன்னா என்ன அடையிறது ஈஸிங்கிறார்.
அப்போ சாங்கிய யோகி எல்லாரும் கடவுளை அடைஞ்சிட்டாளான்னா தெரியல. சாங்கிய யோகி ஆனேன்னா என்ன அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறார். அப்போ இது ரெண்டும் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒருத்தரால் பகவான்கிட்ட போக முடியும், அவரை புரிஞ்சிக்க முடியும், அவரோட ஐக்கியமாக முடியும். இப்படிலாம் ஒரு இதுவாக இருக்குது. அதாவது பகவானே நாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். இதை தான் அவர் சொல்கிறார். அப்போ என்ன, அப்போ அவர் வந்து ஞானம் புத்தி இருந்தால் போகிறோம், நான் நீ கர்மா பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லலை அவர். அப்போ வெறும் ஸ்திரமான சமபுத்தி இருந்தால் என்ன அடையலாம் அப்படின்னு சொன்னால், புத்தி இருந்தால் போகிறோம் அப்படின்னா அந்த புத்தி கிடைக்கிறதுக்கே ஏதோ ஒரு லெவல் தேவைப்படுறது அப்படிங்கிறது தான் இவர் இங்கே சொல்கிறது. ஸோ அதை பற்றி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ அதை தான் ஆன்சர் பண்ணும்போது அது என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், சாங்கிய யோகி அப்படிங்கிறவர் அவருக்கு கிடைக்கக்கூடிய நிஷ்டை ஞான யோகம். சாங்கிய யோகிக்கு கிடைக்கிறது ஞான யோகம். ஆனால் நார்மல் யோகி, சாதாரண யோகிகளுக்கு இருக்கக்கூடியது கர்மயோகம் அப்படிங்கிறார். அப்போ கர்மயோகமில் ஜெயித்தவன் ஒரு யோகி தான். ஆனால் ஞான யோகம் கிடைச்சவன் சாங்கிய யோகி அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுலேருந்து இந்த யோகம்னு அங்கங்கே இது நம்ம நிறைய பேசிகிட்டே வரோம். அர்ஜுன விஷாத யோகம், அதையும் யோகம்னு தான் சொன்னோம். கர்ம யோகம் அப்படிங்கிறோம், சாங்கிய யோகம்ங்கிறோம், ஞான யோகம்ங்கிறோம். அது மாதிரி எல்லாம் இந்த யோகம்னா என்னென்னா வாய்ப்பு, இல்லை எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, எனக்கு ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறோம். அப்போ வின்னர் ஆகிட்டோம். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு அவனுக்கு அந்த கிடச்சிது பாரு, அவனுக்கு யோகம் அடிச்சிடுறாங்கிறோம். அதுதான் யோகம். அவனுக்கு கிடச்சிடுது, ஹி ஹாஸ் ஒன் த கேம். இல்லைன்னா ஹி காட் இட், இல்லை அந்த வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த யோகம் அவனுக்கு அந்த யோகத்தில் இருக்கான், அவனுக்கு அது கிடச்சிருக்கு, அந்த மாதிரி அந்த அதிர்ஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒன்று எனக்கு இந்த யோகம் பாரு, என் யோகத்தை பாரு இப்படி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. உனக்கு அந்த மாதிரி யோகம் அடிச்சுது, எனக்கு பாரு இப்படி ஒரு யோகம் அடிச்சுது அப்படின்பா. கஷ்டத்தையும் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த யோகம்ங்கிறது. ஸோ அர்ஜுன விஷாத யோகமில் அர்ஜுனர் கவலையாக இருக்கக்கூடிய யோகம் அவருக்கு அந்த டைம் பீரியடில் கிடச்சிது. ஸோ அவர் அந்த அதுலேருந்து அவர் தன்னறியாமல் தானே அதில் இருக்கார். அப்படின்னா அதுதானே அவருக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அவருக்கு அந்த விதி தான். ஸோ அவர் அந்த அழுதுண்டு அந்த மாதிரி சோகமாக அப்படி இருக்க மாதிரி இருக்குது. அதை தான் அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கடுத்தது சாங்கிய யோகம். சாங்கிய யோகமில் ஞான யோகம், கர்ம யோகமும் ஞான யோகமும் அந்த சமமான ஸ்திர புத்தியோட சமபுத்தியோடு இருக்கிறவன் பகவானை சரணடையும் போது சாங்கிய யோகம் சித்தியாகிறது. அதுதான் இப்போது இங்கே சாங்கிய யோகமில் அவர் இங்கே திரும்பியும் அவர் அர்ஜுனர் கேட்குறச்சு அவர் என்ன சொல்கிறார், ஞான யோகம் கிடச்சாச்சு ஒருத்தருக்கு அப்படின்னா அது சாங்கிய யோகம். சாங்கிய யோகிக்கு அவருடைய நிஷ்டை, அவர் எதில் ஜெயிக்கிறாருன்னா ஞான யோகத்தில் ஜெயிச்சு விடுறார் அப்படிங்கிறார். இதுவே நார்மல் யோகிகளுக்கு நிஷ்டை எதுன்னா கர்மயோகம்ங்கிறார். ஸோ கர்மயோகத்தில் ஜெயித்தவனும் யோகி ஆகிடுறான். ஞான யோகத்தில் அதுக்கப்புறம் அதுலேருந்து யோகி ஆனதுக்கப்புறமா அவன் அந்த ஞானத்தை புரிஞ்சுட்டு மேலே வரும்போது ஹீ பிகம்ஸ் சாங்கிய யோகி அப்படின்னு அந்த டிஃப்ரென்ஸை இப்போ சொல்கிறார். ஸோ அதனால் அப்போ கர்மயோகம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. கர்மயோகி கர்மம்ங்கிறது கடமை, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கடமைகளை ஒருத்தன் செய்ய ஆரம்பிக்கலைன்னா அவனால் ஒரு நிஷ்டையுமே அடைய முடியாது, எந்த விதமான யோகத்தையும் அடைய முடியாது. ஸோ அவன் ஆரம்பித்து செய்யணும். செய்யாமல் விட்டுட்டா அது அவனுக்கு எந்த விதமான யோகத்தையும் கிடைக்கிறதுக்கு விடாது. ஏன்னா எந்த யோகமும் கிடைக்காது, அவனுக்கு கிடைக்காது. அவன் என்ன பண்ணுவான், வெறும்னா சும்மா உட்காந்துன்னு இருப்பான். இல்லையா ஏதாவது எல்லாரையும் ஏமாற்றி பழச்சின்னு இருக்கான் மாதிரி. அவனும் அதே தான், அவனும் கடமையாக செய்யலை. அவன் எதையோ ஏமாற்றி எப்படியோ மேலே வெளி வேஷம் போட்டுட்டு அவன் மட்டும் சும்மா அந்த உள்ளே அவன் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி வெளிவேஷம் போட்டுட்டு அதே நேரத்தில் உள்ளே பொய் நடத்தி இருக்கிறவனாக இருக்கான். அப்போ பொய் நடத்தி இருக்கிறவனா ஆஷாட பூதி அப்படிங்கிறார் அவர். அந்த மாதிரி ஆஷாட பூதியாக நீ இருக்கக்கூடாது. நீ புலனில் வெற்றி அடைஞ்சு எல்லாத்தையும் புலனெல்லாம் அடக்கி அதே நேரத்தில் கர்மத்தை கரெக்டாக செய்யணும், உன்னுடைய கடமைகளை கரெக்டாக செய்து இருக்கணும். அப்படி செஞ்சால் தான் அவன் தான் ரொம்ப சிறந்தவன். ஸோ நீ அந்த மாதிரி சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை கரெக்டாக செஞ்சு சூப்பராக இருக்கணும். அப்படி அதை செய்யலைன்னு சொன்னால் ஒருத்தனுக்கு அவனுடைய உடம்பை கூட பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறார். எந்த ஒரு மனுஷனும் ஏதோ ஒரு இதை செஞ்சுட்டே தான் இருப்பான். ஒரு செகண்டு கூட ஒருத்தனால் சும்மா இருக்க முடியறதில்ல.
ஒரு செகண்ட் விடாமல் எல்லாருமே நம்ம கூட நீங்கள் சும்மா உட்காந்து பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் உங்கள் மனசாவது எதையாவது யோசிச்சுட்டு இருக்கும். கை கால் அப்படியே அசைச்சுட்டு இருப்போம், ஏதோ பண்ணுவோம். தூங்கும்போது கூட தூங்குகிறோம், அந்த நேரத்துலையும் உடம்பு ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு தான் இருக்குது. டைஜஷன் ஒர்க்கோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க், அதுமாதிரி நம்ம மைண்டும் ஏதோ கனவு காணுறது என்னென்னமோ இருக்குது. தூக்கமும் ஒரு வேலை தானே. ஸோ தூங்குறதும் ஒரு வேலை தானே. ஸோ ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கும். ப்ரீத் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு செகண்டு கூட எதுவுமே செய்யாமல் எந்த ஒரு இந்த லோகத்தில் ஒரு படைப்புன்னு வந்தாச்சுன்னா அந்த ஜீவனால் நிச்சயமாக ஏதோ ஒன்றத்தை பண்ணாமல் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் தன்னுடைய வசம் இழந்து அந்த மனுஷன், இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுறோம், நமக்கே தெரியாமல் ப்ரீத் பண்ணுறோம். சில சமயத்தில் கோவப்படுறோம், சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம், எல்லாமே நம்மளுக்கு அறியாமல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சில சமயங்களில் ஏதாவது யோசனையாக இருப்போம், நம்ம வேலை மட்டும் அப்படி பண்ணிகிட்டே இருப்போம் மெக்கானிக்கலாக. பட் திங்கிங் எங்கேயோ இருந்துகிட்டே இருக்கும், அதுலேயே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம். அந்த தாட்டு நம்ம இப்படி இருக்கோங்கிறது கூட நமக்கு தோணாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தன்னுடைய வசம் இல்லாமல் தன்னுடைய அந்த வசப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு இந்த கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிற விஷயங்கள் கூட இருக்குமா. ஸோ இதெல்லாம் தான் கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொண்டு வரணும் வழிக்கு. ஸோ அப்போ அந்த கடமையை பற்றில்லாமல் செய்யும்போது ஒருத்தன் தன்னுடைய கண்ட்ரோலை கரெக்டாக வச்சுட்டுருப்பான். அதை தான் அவர் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி பற்று, அந்த இது இது எனக்கு வேணும், இதுக்கு எனக்கு இந்த இது ரிசல்ட் வேணும், எனக்கு இது கிடைக்கணும், இது இல்லையே அது இல்லையேன்னு ஆசைப்படுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் தன்னுடைய கடமையை கரெக்டாக பண்ணிட்டு அதே நேரத்தில் தான் முன்னேறுவதற்கு வழிகளை நேர்மையாக செஞ்சுன்னு போயின்னு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அவன்தான் யோகி அப்படிங்கிறார். யாருக்கும் கெடுதல் பண்ணல, எந்த கெடுதலும் பண்ணல, நல்லவனாக இருக்கான், அவன் யோகி. அவன் கடமையையும் கரெக்டாக செய்யும்போது அவன் யோகி. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவனால தன்னுடைய உடலையும் கரெக்டாக பார்த்துக்க முடியும். ஏன்னா மற்றவங்களுக்கு கடமை கரெக்டாக செய்யும்போது இவனுக்கு அந்த உடம்புல எப்படி பேணணும், எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியும். அது எல்லாருக்குமே இந்த அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துக்கிறவா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி அந்த பேரண்ட்ஸோக்கு செஞ்சு அந்த நிறைய ஹெல்த் இஷ்யூஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நாலேஜ் இருக்கும். அங்கே இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி இங்கே ஆச்சு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய விஷயங்கள் மெடிக்கல் இதுலேயே நிறையா சொல்லுவாள். அதே மாதிரி சாப்பாடு பற்றிலாம் இந்த மாதிரி சாப்பிட்ணும், அந்த மாதிரி சாப்பிட்ணும், நிறைய விஷயங்கள் தே யூஸ் டு டெல். அதுக்கு ரீசன் அந்த அனுபவம் தான். ஸோ அந்த கடமையை கரெக்டாக செய்கிறவனுக்கு அதெல்லாம் கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி ஒரு இது அதை தான் அவர் சொல்லின்னு வர்றார். இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ அதனால் உன்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சு தான் ஆகணும், நீ செய் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு கதை உண்டு, ஒரு சுவாரஸ்யமாக. அது என்னென்னா, ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு பையன் அவளுக்கு. அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு சண்டை, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணு தான் நல்ல பொண்ணு, இவ தான் நம்மளுக்கு மருமகளாக வரணுன்ட்டு இவர் ஒரு பொண்ணை சொல்கிறார், அவருடைய ஒய்ஃப் ஒரு பொண்ணை சொல்கிறார். சாந்தின்னு வச்சுப்போமே, சாந்தின்னு ஒரு பொண்ணை, அதே மாதிரி சுவாத்தின்னு வச்சுக்கலாம் ஒரு பொண்ணு, 2 பேர் இருக்கா. இந்த 2 பேரையும் ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணுறாங்க. எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, இவ தான் பொறுப்பாக இருப்பா அப்படிங்கிறார் அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறார். ஒய்ஃப் சொல்கிறார், இல்லை இந்த பொண்ணு தான் இதுவாக இருப்பா, பொறுப்பாக இருப்பா, ஏன்னா இந்த பொண்ணை தான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. 2 பேரும் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு தகராறு நடக்கிறது. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பையனுக்கு 2 பேரையுமே பிடிச்சிருக்கு. அந்த பையனுக்கு 2 பேரையுமே பிடிச்சி போச்சு. அதனால் அவனுக்கு யாரை பண்ணி கொடுத்தாலும் ஓகே தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பையன். இப்போ என்ன பண்ணுறது? இப்போது இவங்களுக்கு 2 பேருக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. இப்போது ஆனால் என்ன இவங்களுக்கு ஒரே ஒரு இது மட்டும் என்னென்னா டிசைட் பண்ணுறாங்கன்னா, நல்ல பொண்ணாக இருக்கணும். நம்ம 2 பேர் சொல்கிறதுல எந்த பொண்ணு வந்தாலும் சரி நல்ல பொண்ணாக இருக்கணும். ஸோ நம்ம ஊர் பெரியவர்கிட்ட கேட்கலாம். அவங்களுடைய ரிலேட்டிவ் அவர் தான் ஊர் பெரியவராகவும் இருக்கார். ஸோ அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம், ஐடியா கேட்கலாம். அவர் தானே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இதுவாக இருக்கார், அதனால பெரியவராகவும் இருக்கார். அதனால அவரை போய் நம்ம கேட்கலாம். அவர் என்ன சொல்கிறாரோ எந்த பொண்ணை சொல்கிறாரோ அந்த பொண்ணை பண்ணலாம் அப்படின்ட்டு. நமக்கு வேண்டியது பொறுப்பாக இருக்கணும். சரின்னு சொல்லிவிட்டு இவங்க அங்கே போய் அவரை கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுறார், ஓகே நான் ஒரு சின்ன போட்டி வைக்கிறேன், நாளைக்கு கிளம்புற வர சொல்லுங்கள் 2 பொண்ணையும். நான் ஒரு சின்ன இது கொடுக்குறேன், ஒரு வேலை ஒன்று கொடுக்குறேன். அந்த வேலையை யார் நல்லா பண்ணுறாளோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன், உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறார். சார் இன்னும் இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேர் வீட்லேயும் அந்த 2 பொண்ணையும் ஆக்ஷன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க.
2 பேரும் வந்துடுறாங்க, 2 பொண்ணும். வந்தவுடனே இவர் அங்கே பார்த்தா ஃபுல்லாக ஒரு ஈரமாக சேரு. ஒரு சின்ன பாத்தி கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு சேரு போட்டு வச்சுருக்காங்க. அந்த 2 பொண்ணுக்கிட்டேயும் இவர் என்ன பண்ணுறார், அந்த பெரியவர் சொல்கிறார், இந்த இந்த அந்த பக்கம் எண்டில் அவங்க 2 பேரையும் வந்து நிற்க சொல்லிவிட்டு, இந்த பக்கம் எண்டில் இவர் உட்காந்துக்கிறார். உட்காந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி, 2 பேருக்கும் ஒவ்வொரு சொம்பு தண்ணி வச்சுடுறாரு இந்த எண்டில். வச்சுட்டு அந்த 10 அடி அந்த சேரில் நடந்து வாங்க, வந்துட்டு இந்த தண்ணி இங்கே 2 பக்கத்துலேயும் 2 பேருக்கும் இருக்குது. 2 பேரும் 2 சொம்பையும் ஒவ்வொரு சொம்பு, ஆளுக்கு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க, காலை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சாரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒத்துண்டவுடனே முதல்ல அந்த ஒரு பொண்ணு வருது. அது கிடுன்னு நேராக வருது, சாந்திங்கிற பொண்ணு வந்துட்டு ரைட் சைடில் போகிறது. ரைட் சைடில் போய் அந்த சொம்பில் இருக்கிற தண்ணியை எடுத்து க்ளீன் பண்ணுறது. இன்னொரு பொண்ணு சுவாதி, அதுவும் வருது. அதுவும் கிடுன்னு அந்த சேரில் நடந்து வந்துட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வருது. அந்த சொம்பை எடுத்து அது வாஷ் பண்ணிக்கிறது. வாஷ் பண்ணும்போது இந்த சுவாதிங்கிற பொண்ணு வாஷ் பண்ணும்போது தண்ணியை எடுத்து கொட்டுறது கிடுன்ட்டு அந்த தண்ணி இத்தினோண்டு தண்ணி தானே இருக்குது, தீர்ந்து போயிடுது. தீர்ந்து போனோடனே என்னங்க இவ்வளோண்டு சொம்பில் இப்படி தண்ணியை வச்சுட்டு க்ளீன் பண்ணேன்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க, நான் இப்போ கிளம்பணுன்னா சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு 4-5 சொம்பு எடுத்து கொடுக்குறாங்க. வாஷ் பண்ணிட்டு அந்த பொண்ணு போய் உட்காந்துன்றது. இந்த பொண்ணு, இந்த சாந்திங்கிற பொண்ணு வாஷ் பண்ணி இன்னும் முடிக்கவே இல்லை. அது என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை எடுத்து தெளித்து முதல்ல அந்த இதெல்லாம் மண்ணெல்லாம் எடுத்துடுறது. ஒரு கையால் தொடச்சி ஒரு கையால் இத்தினோண்டு தண்ணியாக எடுத்து போட்டு அந்த மண் எல்லாத்தையும் தொடச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி மண்ணெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு தரம் தொடச்சி எல்லாம் பண்ணி அது கடைசியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிச்சமும் இருக்குது, அது வாஷும் பண்ணி முடிச்சுட்டு மீதி கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு வேணுமா இன்னும் கொஞ்சம்னு கேட்குறது. ஸோ இது பார்த்த உடனே அந்த அம்மா அப்பா பார்த்துட்டுருக்காங்க. பெரியவர் அவங்க 2 பேர்கிட்டையும் கேட்குறார், என்னங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்க, இந்த பொண்ணு இந்த சுவாதி வந்து இன்னும் தண்ணி வேணும்னு கேட்குறது, ஆனால் அதுக்கு போரல. அவள் சாந்தி வந்து அந்த கொடுத்த ஒரு சொம்புலேயே காலை அலம்பிட்டா, இன்னும் கொஞ்சம் மிச்சமும் வச்சுருக்கா. ஸோ எனக்கு இந்த பொண்ணு ஓகேன்னு படுறது, இவள் பொறுப்பாக இருப்பான்னு படுறது. ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் நல்லா பண்ணின குழந்தைக்கு தான் இந்த மாதிரி இருக்க முடியும், வேலை செய்ய முடியும். ஒன்றுமே பண்ணாத குழந்தை இப்படி தான் இருக்கும். அதனால் அனுபவம் வந்து என்றைக்குமே இது பண்ணும். அதனால் இந்த பொண்ணு தான் எனக்கு என்னமோ நல்லா கடமை ஆற்றும்னு தோணுறது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம், நீங்கள் உங்கள் பையனுக்கு பண்ணுறீங்க, நீங்கள் பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார். இப்போ அந்த அம்மா அப்பா யாரை முடிவு எடுத்திருப்பா? சாந்தியை தான் நேச்சுரலி. ஏன்னா அவள் தான் வந்து மீதி தண்ணி கொஞ்சம் வச்சு காலையும் க்ளீனாக வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணினது, பொறுமையாக பண்ணினது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியறது நமக்கு, அந்த ஒரு சொம்பு தண்ணி போருமாக இருந்தது. இப்போ இது எப்படி அந்த தாட் அவளுக்கு வந்திருக்கும், அந்த காலை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக எடுத்து போடணுன்னா அனுபவம் தான் காரணம். இது வந்து இது வரைக்கும் ஒரு வேலையுமே பண்ணாதவங்களுக்கு பிரெயின் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. பிரெயின் எப்போ ஒர்க் ஆகும்னா, நம்ம எவ்வளோக்கு கடமைகள் செய்கிறோமோ, அதுவும் பற்று இல்லாமல் செய்கிறோமோ, அந்த சம புத்தியோடு செய்கிறோமோ, அப்போ தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே ஈக்குவலாக தெரியும். இல்லைன்னா அந்த பார்ஷியாலிட்டி வச்சுட்டுருப்போம், பற்று வச்சுட்டுருப்போம், இது வேணும் அது வேணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ இதனால் நம்ம டீவியேஷன்ஸ் நிறையா இருக்கும். பல இது அதே மாதிரி நமக்கு சோம்பேறித்தனம் இருக்குது. இது மாதிரிலாம் இருந்ததுன்னா நமக்கு அந்த ஸ்திர புத்தி இல்லை. அப்போது சோம்பலாக இருக்கிறதுக்கு ஓகே பண்ணுறோம். ஒரு பரவாயில்ல, போய் இது பரவாயில்ல, அது பரவாயில்ல, இதை விட்டுவிடுவோம், அதை விட்டுருவோம், அப்படிலாம் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் எல்லாம் வைக்கும்போது நம்மளால் எதையும் சரியாக செஞ்சு பண்ண முடியாது. இதுவே நம்ம வந்து நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சுன்னு வந்தோம், பொறுப்பாக பார்த்தோம், எல்லாத்தையும் நம்ம கற்றுண்டோம், பலன் எதிர்பார்க்காம அதை செஞ்சுன்னு வந்தோம்னா ஷுவராக நம்மளுக்கு வந்து அந்த பிரெயின் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு அது பிரெயினில் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரிஜினாலிட்டி அதுக்கு இருக்கும். அந்த ஒரிஜினாலிட்டி எப்போவுமே பரிமளிக்கும். அந்த மாதிரி தான் அந்த பொண்ணும் வந்து வீட்டில் நல்லா ஏதோ ஒர்க்கெல்லாம் செஞ்சுருக்கவே தான் அவளால் அந்த இது முடிஞ்சது. அப்போ இன்னும் போக போக இன்னும் ஷி வில் டெவலப், அது நமக்கு தெரியறது. இப்போ ஞான யோகம் அதுலேருந்து வந்துடும். ஸோ இதை தான் அவர் வந்து சொல்கிறார். இப்போ நமக்கு நம்மளுடைய இது என்ன, இந்த கதையில் கூட பார்த்தோன்னா, நம்ம கதையில் அந்த அப்பா அம்மா இது பண்ணினா 2 பேருக்காக சண்டை போட்டால், இந்த 2 பேரில் யார் இவ தான் வேணும்னு ஒருத்தர் சொன்னார். அவங்க இன்னொருத்தர் வந்து ஒரு கேள்னு சொன்னார். இப்போ இந்த கதை நம்ம எதுக்காக பார்த்தோம், கர்ம யோகம் எவ்வளோ சிறந்தது, ஒரு கடமை ஆற்றுறது, ஒரு பொறுப்போடு வேலை செய்கிறதெல்லாம் வந்து
எந்த அளவுக்கு நன்மைகளை செய்யும்னு பார்க்கறதுக்காக, ஒரு ஞானத்தையும் வளர்க்கிறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக. ஆனால் சில பேருக்கு இப்போ இந்த கதையில் அந்த அப்பா யாரை இது பண்ணினார், சப்போர்ட் பண்ணார், அம்மா யாரை சப்போர்ட் பண்ணான்னு தோணும். இப்போ இங்கே தான் இதை தான் அவர் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். நீ அது நமக்கு தேவையே இல்லை. இங்கே தீம் என்ன, எது சிறந்தது, இந்த கர்மயோகம் எதுக்காக தேவை, அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். அதனால ஞானம் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அது மாதிரி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கே தெரியும். பல விஷயங்கள் இது எனக்கு தெரியாமையே இருந்தது, நான் இதை பண்ணின உடனே தான் எனக்கு புரிஞ்சுது, இது இப்படி தானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ அந்த அப்பாவுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணால், அம்மா யாருக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கு தேவையே இல்லாதது. பட் அதை பற்றி எதுக்காக நம்ம தேவையில்லாமல் பார்க்குறோம், என்ன ஒரு பற்று, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இது அதுதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ப்ளஸ் இப்போ இந்த ஃபர்தராக இந்த இதில் அவர் இன்னும் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கல்பம்ங்கிறது நம்ம இந்த ஆரம்பம், இந்த லோகத்தோட ஆரம்பம். இந்த லோக சிருஷ்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பிரம்மா என்னென்னலாம் சொன்னார், நம்மளுக்கு என்ன யாகங்களை எப்படி வளர்க்க சொன்னார், யாகங்களை பற்றி சொன்னது, தேவதைகள் பற்றி சொன்னது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு கொடுத்த கைடன்ஸ் இதெல்லாம் சொல்கிறார். தென் கர்ம யோகத்தை பற்றியே இன்னும் கொஞ்சம் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்குறார். கோபம் காமம், அதாவது ஆசை இருக்கிறதுனால தான் கோபம் வருது, அது நம்மளை அழிக்கிறதுங்கிறார். இதெல்லாம் சொல்லி இந்த இதை முடிக்கிறார். ஸோ எதனால் அப்போது அர்ஜுனர் கேட்குறார், அப்போ எதனால் தன்னுடைய வசமிழந்து ஒருத்தன் ஏன் செய்வான் வேலைன்னா, எதுக்கு என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்கிறார். இதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நம்ம அதோட 3வது அத்தியாயம் முடியும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடோடு முடியும். 3rd அத்தியாயம் இது கர்ம யோகம். 4வது இது அதுக்கு அடுத்தது ஞான யோகம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்ப்போம். இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் கடவுள் எல்லா விதமான நன்மைகளையும் சகல சௌபாகியங்களையும் தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காகவும் உங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ பாரத மாதாவுக்கு நமஸ்காரம். நன்றி.